நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் RSKV யூடியூப் சேனல். உங்கள் அனைவருக்கும் எங்கள் RSKV டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள். இந்த புத்தகத்தின் பெயர் வெற்றிக்கு வழிகாட்டும் பொது அறிவு களஞ்சியம், மனோரமா இயர்புக் 2021. ஆத்ம நிர்பார் பாரத், இந்தியாவை உருமாற்றும் மந்திரச்சொல். இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் RSKV டிவி சேனல். நீங்கள் போன ஆடியோவில் டென்னிஸ் கேட்டு இருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து IPL 2020 கேட்போம். IPL 2020 இந்தியன் பிரீமியர் லீக்கின் 13ஆம் பாதிப்பு பல்வேறு தடைகளை தாண்டி நடைபெற்றது. ரத்து செய்யப்பட்டிருக்க வேண்டிய டோர்னமெண்ட் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டுக் கழக தலைவர் சௌரவ் கங்குலியின் உறுதியான நடவடிக்கையை அடுத்தே நடைபெற்றது. 2020 மார்ச்சில் நடைபெறவிருந்த டோர்னமெண்ட் செப்டம்பர் 19 தான் துவங்கியது. போட்டிகள் இந்தியாவுக்கு பதிலாக ஐக்கிய அமீரகத்தில் நடைபெற்றன. துபாய் சர்வதேச மைதானம், ஷார்ஜா கிரவுண்ட், ஷேக் ஷாயித் மைதானம், அபுதாபி போன்ற இடங்களில் போட்டிகள் நடைபெற்றன. மூடப்பட்ட மைதானங்களுக்குள் போட்டிகள். வீரர்களுக்கு கோவிட் பரிசோதனை கட்டாயம். ஒவ்வொரு அணிக்கும் வெவ்வேறு செக்யூலர் பபிள் அமைக்க வேண்டும். நிபந்தனைகளை மீறுபவர்களுக்கு கடும் அபராதம். டிரெஸ்ஸிங் ரூமில் ஒரே நேரத்தில் 15 ஆட்டக்காரர்கள் மட்டுமே. இதற்கு முன்பு 2 முறைகள் மட்டுமே IPL இந்தியாவுக்கு வெளியே நடைபெற்றது. 2009 தென்னாப்பிரிக்கா, 2014 பாதி போட்டிகள் ஐக்கிய அமீரகத்தில் நடைபெற்றன. மும்பை இந்தியன்ஸ் IPL வெற்றியாளர்கள். கோவிட் சிக்கல்களுக்கிடையே நடைபெற்ற 13ஆம் IPL T20 கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில் மும்பை இந்தியன்ஸ் மகுடம் வென்றனர். இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டலிஸ்டுகளை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வென்று மும்பை கிரீடத்தை நிலைநிறுத்தியது. மும்பை இந்தியன்ஸின் 5ஆம் IPL மகுடம் இது. இறுதிப் போட்டி ஸ்கோர்: டெல்லி 20 ஓவர்களில் 7க்கு 156 ரன்கள். மும்பை 18.4 ஓவர்களில் 5க்கு 157. 51 பந்துகளில் 68 ரன்கள் எடுத்த கேப்டன் ரோஹித் சர்மா. மும்பையின் வெற்றிக்கு அச்சாணியாக இருந்தார் ட்ரெண்ட் போல்ட் (3-30), நேதன் கூல்டர்-நைல் (2-29) ஆகியோரின் பந்து வீச்சும் மும்பை அணிக்கு கை கொடுத்தது. சாம்பியன்களுக்கு பரிசு தொகை 10 கோடி ரூபாய். ரன்னர் அப்புக்கு 6.25 கோடி ரூபாய். 2020 இந்தியாவின் கிரிக்கெட் தொடர்கள். நியூசிலாந்தில் நடைபெற்ற டெஸ்ட் தொடரின் 2 போட்டிகளிலும் இந்தியாவுக்கு தோல்வி. ஒருநாள் தொடரில் இந்தியாவுக்கு முழு தோல்வி (0-3). T20 தொடரை இந்தியா வென்றது (5-0). ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியாவில் நடைபெற்ற ஒருநாள் தொடரை இந்தியா வென்றது (2-1). இலங்கைக்கு எதிராக நடைபெற்ற T20 தொடரில் இந்தியா 2-0 என்ற கணக்கில் வென்றது. முதல் போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் ரத்து செய்யப்பட்டது. IPL பரிசுகள் 2020: எமர்ஜிங் ஆட்டக்காரர் தேவ்தத் படிக்கல் (பெங்களூரு), ஃபெயர் பிளே மும்பை இந்தியன்ஸ், விலைமதிப்புமிக்க வீரர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் (ராஜஸ்தான்), மிக அதிக ரன்கள் KN ராகுல் (பஞ்சாப்) 670 ஆரஞ்சு தொப்பி வெற்றியாளர் சிகர் தவான் (தில்லி) 618, டேவிட் வார்னர் (ஐதராபாத்) 548, ஸ்ரேயஸ் ஐயர் (தில்லி) 519, இஷன் கிஷன் (மும்பை) 516. மிக அதிக விக்கெட்டுகள் கிஷோர் ரபாதா (தில்லி) 30, பர்பிள் தொப்பி வெற்றியாளர் ஐஸ்பிரீத் பூமரா (மும்பை) 27,
ட்ரெண்ட் போல்ட் பிராக்கெட்டில் மும்பை 25, ஆண்ட்ரிச் நோட்ரியா பிராக்கெட்டில் டில்லி 22, யுல்வேந்திரா ஸ்ரெஹால் பிராக்கெட்டில் பெங்களூரு 21. ஐபிஎல் வெற்றியாளர்கள் 2008 ராஜஸ்தான் ராயல்ஸ், 2009 டெக்கான் சார்ஜர்ஸ், 2010 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2011 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2012 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், இப்போ 2013 மும்பை இந்தியன்ஸ், 2014 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 2015 மும்பை இந்தியன்ஸ், 2016 சன் ரைசர்ஸ் ஹைதராபாத், 2017 மும்பை இந்தியன்ஸ், 2018 சென்னை சூப்பர் கிங்ஸ், 2019 மும்பை இந்தியன்ஸ், 2020 மும்பை இந்தியன்ஸ். மலையேற்றம். இந்திய இளம்பெண் சாதனை. தென் அமெரிக்காவின் மிக உயர்ந்த சிகரமான மவுண்ட் அகோன்கோக்வா-வை அடைந்த வயது குறைந்த நபர் என்னும் சிறப்பு பெற்றார். இந்திய சிறுமி காமா கார்த்திகேயன் பிராக்கெட்டில் 12. மும்பை கடற்படை பள்ளியில் 7ஆம் வகுப்பு மாணவியான காமா பிப்ரவரி 1 6962 மீட்டர் உயரமான அகான்கோக்வா சிகரத்தை தொட்டு இந்திய கொடியை பறக்கவிட்டார். செஸ். ஆசிய நேஷன்ஸ் ஆன்லைன் செஸ் சாம்பியன்ஷிப்பில் இந்திய பெண்கள் அணி தங்கம் வென்றது. இந்திய ஆண்கள் அணிக்கு வெள்ளி. உலக ஜூனியர் ஸ்பீட் செஸ் ஆன்லைன் வழியாக நடைபெற்ற உலக செஸ் ஜூனியர் ஸ்பீட் செஸ் சாம்பியன் ஷிப்பில் கிராண்ட் மாஸ்டர் நிஹால் ஷெரீன் பிராக்கெட்டில் 16 சாம்பியன் பட்டம் வென்றார். ரஷ்ய கிராண்ட் மாஸ்டர் அலெக்சி ஷெரானே பிராக்கெட்டில் 20 வென்று பிராக்கெட்டில் 18 டோர்னமெண்ட்டில் டாப் சீடான நிஹால் கிரீடம் சூடினார். இதன் மூலம் உலக ஸ்பீட் செஸ் சாம்பியன்ஷிப்புக்கும் நிஹால் தகுதி பெற்றார். ஃபார்முலா 1 ரேசிங். ஹாமில்டன் உலக சாதனை. 2020 நவம்பர் 15 பிரிட்டனில் லூயிஸ் ஹாமில்டனுக்கு முன்னால் வரலாறு வழிவிட்டது. ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் இதிகாசங்களின் வரிசையில் இனி ஹாமில்டனும் இடம்பெறுவார். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற டர்க்கிஷ் கிராண்ட் பிரீயில் வெற்றி பெற்றதன் மூலம் 2020 சீசன் சாம்பியன் பட்டம் உறுதி செய்யப்பட்டது. மெர்சிடிஸ் ஓட்டுநர் ஹாமில்டன் இதிகாச வீரர் மைக்கேல் ஷூமாகரின் 7 சாம்பியன்ஷிப் மகுடங்கள் வெல்லும் சாதனையை தொட்டார். 2008 மக்லாரனுக்காக முதல் பட்டம் வென்ற ஹாமில்டன் 2014, 15, 17, 18, 19, 20 சீசன்களில் மெர்சிடிஸுக்காக சாம்பியன்ஷிப்பை வென்றார். இந்த வருடத்தில் இன்னும் 3 சீசன்கள் எஞ்சியிருக்கும் நிலையில் இந்த பட்டம். மிக அதிக கிராண்ட் பிரீ வெற்றிகள். ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் மிக அதிகம் கிராண்ட் பிரீ வெற்றிகளை எண்ணும் சாதனையை மெர்சிடிஸ் வீரர் லூயி ஹாமில்டன் 2020 தன் பெயரில் எழுதினார். மைக்கேல் ஷூமாகரின் பெயரில் இருந்த மிக அதிகம் கிராண்ட் பிரீ வெற்றிகள் பிராக்கெட்டில் 91 வெற்றிகள் என்னும் சாதனையை ஹாமில்டன் கடந்தார். போர்ச்சுகல் கிராண்ட் பிரீயில் வெற்றி பெற்றதை அடுத்து 92 வெற்றிகளுடன் ஹாமில்டன் புது சாதனை படைத்தார். டர்க்கிஷ் கிராண்ட் பிரீ நிறைவடைந்ததை அடுத்து இந்த எண்ணிக்கை 94ஆக உயர்ந்தது. செஸ் ஒலிம்பியாடில் ரஷ்யாவுடன் இந்திய அணியும் ஒன்றிணைந்து வெற்றியாளரானது. இந்தியாவின் தங்க வெற்றி வரலாற்றில் இது முதல் முறையாகும். கோவிட் ஆன்லைன் வழியாக நடத்தப்பட்ட ஒலிம்பியாட் இறுதி சுற்று இன்டர்நெட் சிக்கல், சர்வர் பிரச்சினை ஆகியவற்றால் முடங்கியதை அடுத்து இரு அணிகளும் இணைந்து வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். கார்ல்சனை வென்ற நிஹால் ஷெரீன் உலக சாம்பியன் சார்லஸ் மாக்னர் கார்ல்சனை இந்திய சிறுவன் நிஹால் ஷெரீன் தோற்கடித்தார். ஆன்லைன் பிளிட்ஸ் போட்டியிலேயே நிஹாலின் இந்த வெற்றி
அமித் பங்கால் உலக முதலிடம். குத்துச்சண்டை உலக தர பட்டியலில் 52 கிலோ பிரிவில் இந்திய வீரர் அமித் பங்கால் முதலிடம் பெற்றார். 2009இல் விஜேந்தர் சிங் 72 கிலோ பிரிவில் முதலிடம் பெற்ற பிறகு இந்த சிறப்பு பெறும் முதல் இந்தியர் அமித் (24). காமன்வெல்த் போட்டிகளிலும் ஆசிய போட்டிகளிலும் தங்கம் வென்ற அமித் உலக சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பதக்கம் வென்றார். டைசன் ஃப்ரீ ஹெவி வெயிட் சாம்பியன். அமெரிக்க குத்துச்சண்டை வீரரான டியோண்டா வெண்டரை தோற்கடித்து இங்கிலாந்து குத்துச்சண்டை வீரர் டைசன் ஃபியூரி உலக ஹெவி வெயிட் பாக்ஸிங் பட்டத்தை மறுபடியும் வென்றார். எனவே இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெற்றது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மற்றொரு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் திருமதி ரமா சதீஷ்குமார். வணக்கம்.